அடுத்தது மூணாவது ஸ்லோகம். யத்ரைலோக்யமஹீய சோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்ய துர்யாதபே சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் த்வத்ரூபம் ஆச்சரியதோபே ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. மூணாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பாருங்க, பெருமாளோட அந்த மகிமை, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரலாபத்தை சொல்றாரு. எப்படின்னா விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு ஸ்லோகத்துல ஒரு மாதிரி கூப்பிடுவார் பெருமாள் குருவாயூரப்பனை, ஒரு ஸ்லோகத்துல ஒரு மாதிரி கூப்பிடுறாரு நாராயண பட்டத்திரி. அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, ஹே விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறாரு. விஷ்ணு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கக்கூடியவனுக்கு தான் விஷ்ணுன்னு பேரு. ஹே விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா திரைலோக்கியம்னா 3 உலகங்களையும், அந்த 3 உலகங்களிலும் மகிய சோபி மகிதம், உன்னோட இந்த பிரலாபத்துக்கு, உன்னோட பெருமைக்கு எங்கேயுமே ஈடு கிடையாது. பெருமைக்கெல்லாம் மேல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் 2 வரும். சம்மோகனம் மோகனாத், காந்தம் காந்தி, சௌந்தர்யோத்தர மாதுரியம் மதுரம் மாதுரிய, அப்படி 2 வரும். இந்த ரெட்டை கிளவின்னு சொல்லுவா இல்லையா, அடுக்கு மொழி மாதிரி வரும். என்ன அப்படின்னு சொன்னா இத மிஞ்சினது அது அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம். இதுக்கு ஒரு சான்ஸ்கிரிட்ல இந்த மாதிரி 2 வார்த்தையா வர்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு. நான் அப்புறமா சொல்லித்தரேன் உங்களுக்கு அதை. அப்படி என்ன சொல்றாரு பாருங்க, உன்னோட பிரலாபம் இருக்கே இது உலகத்துல வேற யாருக்குமே இல்லாத பிரலாபம், இது உனக்கு மட்டும்தான் இருக்கு இந்த பிரலாபம், யாருக்குமே இதுல ஈடு இணையே கிடையாது. அப்படி சம்மோகனம் மோகனா, மோகனம்னா நம்மள கவர்ந்து இழுக்கிறது. மோகனமா ரொம்ப மோகனமா அழகா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அழகு வந்து நம்மள இழுக்கிறது இல்லையா, அப்படி அந்த கவர்ந்து இழுக்கக்கூடியதுக்கு தான் மோகனம்னு பேரு. நீ என்ன பண்ற, அந்த மோகனத்தையே நீ இழுக்கிற. அதுக்கு மேல மோகனத்துக்கு மேல அந்த மோகனம் எப்படின்னா நீ வந்து அந்த மோகனத்தையே இழுக்கிற. அப்போ என்ன வந்து அந்த மோகனம் இழுக்கிறது, நீ அந்த மோகனத்தோட சேர்த்து என்னையும் இழுத்துக்கிற. அப்படி சம்மோகனம் மோகனாத். காந்தம் காந்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காந்தம்ன்றது எவ்வளவு காந்தி பாரு, பரமே காந்தியா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அழகு. அந்த அழகுக்கு அழகு காந்தம் காந்தி. அந்த அழகுக்கு மேல அழகு எங்க அப்படின்னா உன்னை தாண்டி கிடையாது. அந்த அழகை விட அழகு யாருன்னா நீதான். உன்னை தாண்டி எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் நீதான் எல்லை அப்படின்னு. நிதான தோப்பி மதுரம் மாதுரிய துரியாதபி. மதுரம் அந்த இனிமை, சொல்லுல இருக்கக்கூடிய இனிமை, அந்த வாத்சல்யம், அந்த மதுரம் தேன், மதுனா தேன், அந்த மதுரம் எங்க அப்படின்னு சொன்னா மதுரே துரியாத, உன்னை தாண்டி கிடையாது. அந்த மதுரத்துக்கும் மதுரம் நீதான், உன்னை விட மதுரம் கிடையாது. அப்படி சௌந்தர்ய தோப்பி சுந்தரதரம், சுந்தரம்னாலே அழகு, அந்த சௌந்தர்யம்னா அழகுக்கு அழகு சேர்க்கறதுன்னு அர்த்தம். அந்த அழகு அப்படின்னா சுந்தரத்தோளுடையான்னு திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு பேரு. திருமாலிருஞ்சோலைன்னு மதுரை பக்கத்துல ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அந்த திவ்ய தேச பெருமாளுக்கு சுந்தரத்தோளுடையான்னு பேரு. அப்படி உன்னோட சுந்தரம் வந்து என்னன்னா அது அழகுக்கு அழகு சேர்க்கறது. உன்னோட அழகு இருக்கே, உலகத்துல இருக்கிற அழகுக்கெல்லாம் அழகு அது, உன்னோடதுதான் பெரிய அழகு. அப்படி சரி, இதுதான் போட்டோம், அழகுதான் இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியமா அவனை நான் பாக்குறேன், இவ்வளவு அழகா இருக்கேன்னு நான் அவனை ஆச்சரியமா பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற ஆச்சரியத்தெல்லாம் விட இந்த உன்னை பாக்குற ஆச்சரியம் ரொம்ப பெருசு அப்படிங்கிற. இந்த ஆச்சரியத்தை சொல்லியே முடிக்க முடியல, எப்படி அவ்வளோ வந்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. புவனேன கஸ்ய குதுகம் அப்படிங்கிறார். இந்த குதுகம் சொல்ற வார்த்தைக்கு வந்து மகிழ்ச்சின்னு பேர், சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்ப இந்த எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது இந்த மகிழ்ச்சி. உன்னை சேவிக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேற எதுலையுமே எதுக்குமே வராது. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாத ஒரு சூழ்நிலையை தான் நீ எனக்கு உருவாக்கி கொடுக்குற. அப்பேற்பட்ட விஷ்ணு விபோ, உலகம் பூரா நிறைஞ்சிருக்கக்கூடிய விஷ்ணுவே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூணாவது ஸ்லோகத்தை தலை கட்டுறார்.